குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றேன் என்று இந்த பூ உலகத்திற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை, சன்மார்க்க சங்கத்தை தந்த நம்முடைய ராமலிங்க அடிகள் வள்ளலார் அவர்களுடைய அவதார நாள். இந்த நாளிலே தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அருட்பெருஞ்சோதி வழிபாடு மற்றும் வள்ளலாருடைய பசிப்பினி போக்கும் நிகழ்வாக அன்னதான நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருப்பூரிலே நம்முடைய ராமலிங்க அடிகளார் அவர்களுடைய அவதார நாள் விழாவும், இந்து மக்கள் கட்சியிலே 100க்கும் மேற்பட்டோர் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியையும் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்கிற பொழுது செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப முக்கியமா திருப்பூர் மாநகரம் ஒரு குப்பை கிடங்காக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் மாநகரத்திலே எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்கள் தேங்கி நின்று மக்கள் மிகப்பெரிய அளவிலே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு வணக்கத்திற்குரிய மேயர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் முழுமையாக 2 நாள் முழுமையாக திருப்பூர் மாநகரம் முழுவதும் சுத்தப்படுத்தினார்கள். இந்த குப்பைகளை எல்லாம் கொண்டு போய் அந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்யாமல் அந்த குப்பைகளை ஒரு பொதுவான இடத்திலே கொட்டி வைக்காமல் பாறைக்குழியிலே கொண்டு போய் கொட்டி அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகள் அவர்கள் துப்புரவு தொழிலாளர்களை, துப்புரவு பணியை, அந்த பணியை முழுக்க தனியார்மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் என்று பெயர் வைத்து அழைப்பது நல்லது, வரவேற்கத்தக்கது. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டார். அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள், அதே போல அவர்களுக்கு அரசு ஊழியர்களாக அவர்களை அறிவித்து அவர்களுக்குரிய அந்த சம்பளம் இதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனா இதை தனியார்மயமாக்குவதன் மூலமாக நம்முடைய தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சென்னையிலே ஒரு 2 பகுதிகளிலே தனியார்மயமாக்குவது, அதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் பெரிய அளவிலே போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தை திராவிட மாடல் அரசாங்கம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அந்த போராட்டத்தை ஒடுக்கியது. அந்த போராட்டத்தை வன்முறை ரீதியாகவும் அதை நீர்த்து போக செய்ய முயற்சி எடுத்தார்கள். உள்ளாட்சி அமைப்புகள் தமிழகம் முழுக்க மிகவும் சிதைந்து ஊழல்மயமாக காணப்படுகிறது. மதுரை மாநகராட்சியிலே சம்பளம் போடுவது, வரி விதிப்பது, இதுல எல்லாம் ஊழல். வரி விதிப்பதிலே சலுகை காட்டுகிறோம் என்று சொல்லி லஞ்சம் வாங்கி கொண்டு பல இடங்களுக்கு குறைவாக வரி விதித்தார்கள். அதே மாதிரி அங்கேயும் தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை, கோவையிலையும் தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் ஊழல் இல்லாமல் இயங்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக, அங்க எதிர்க்கட்சிகள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சா உடனே ஆளுங்கட்சி தன்னுடைய பலத்தை பிரயோகித்து, தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகித்து, அது அதிமுக எதிர்கட்சியா இருக்குது பல இடத்துல. சில இடத்துல திமுகக்குள்ளேயே உட்கட்சி மோதல்லாம் வந்துருது. அதனால மேயர் எல்லாம் மாத்திருக்காங்க. இப்படி தமிழகம் முழுக்க உள்ளாட்சி அமைப்பு ஊழல்மயமாக, குப்பைகள், சாக்கடைகள் இவைகள் எல்லாம் முழுமையாக தூய்மைப்படுத்தப்படாமல், அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நடைபெறக்கூடிய பல பணிகள் அது மக்களை ரொம்ப மிகப்பெரிய துன்பத்துக்கு, துயரத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு 100 மடங்கு உயர்த்தி இருக்காங்க. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே உள்ளாட்சி அமைச்சராக இருந்து
சென்னை மேயராக இருந்து அவர் இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே உள்ளாட்சி அமைப்புகளுடைய சிறந்த நிர்வாகத்துக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய 60க்கும் மேற்பட்ட விருதுகளை எஸ்பி வேலுமணி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்துல நம்முடைய மத்திய அரசாங்கம், நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் பொலிவுறு நகர திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளுடைய மேம்பாடு, நகர்ப்புற மேம்பாடு, இதுக்காக பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார்கள். இப்ப கோயம்புத்தூர்ல குளங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு மீட்கப்பட்டு இன்னைக்கு குளங்கள் எல்லாம் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திருப்பூர்ல இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சரிவர பணிகளை செய்யாத காரணத்தினால் இன்னைக்கு பல இடங்கள்லயும் பிரச்சனை. திருப்பூர்ல இந்த குப்பை பிரச்சனை இன்னும் தீர்த்து வைக்கப்படாமல் இருக்கிறது. எனவே அரசாங்கம் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளிலே குப்பைகளை அகற்றும் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதற்காக இன்றைக்கு ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை அந்த பகுதி மக்கள் எல்லோரும் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு இந்து மக்கள் கட்சியினுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் முழுக்க RSS நூற்றாண்டு விழா, கடந்த விஜயதசமியோடு RSS நூற்றாண்டு விழா, எல்லா கிளைகளிலும் RSS எல்லா கிளைகளிலும் அந்த நூற்றாண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் தமிழகத்திலே மட்டும் பல இடங்களிலே சங்கத்தினுடைய அந்த விஜயதசமி விழாவுக்கு, நூற்றாண்டு விழாவுக்கு தடை விதித்ததோடு மட்டுமல்ல, சங்க சீருடை அணிந்த சுயம் சேவகர்களை, சங்கத்தினுடைய தொண்டர்களை கைது செய்திருக்கிறார். பொது இடங்களிலே, அதே போல வழக்கமாக RSS பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் காவல்துறையினர் தலையிட்டு பல்வேறு இடையூறுகளை செய்திருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றெல்லாம் நம்முடைய MK ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். RSS பேரியக்கம் என்பது நாடு முழுக்க 3 முறை தடைகளை கண்டு அந்த தடைகளை எல்லாம் வென்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கரூரிலே நடைபெற்ற அந்த துயர சம்பவம், அந்த நெரிசல் சம்பவத்தின் போது கூட அந்த மக்களுக்கு உதவுவதற்காக RSS தொண்டர்கள் எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் செயலாற்றினார்கள். RSS ஒரு சேவை அமைப்பு, கலாச்சார அமைப்பு, பண்பாட்டு அமைப்பு. அந்த அமைப்பிற்கு இந்த தமிழகத்திலே அந்த நிகழ்ச்சிக்கு தடை ஏற்படுத்தி இருப்பது, RSS அணிவகுப்பு ஊர்வலங்களுக்கு தடை விதிப்பது, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது சம்பந்தமாக இந்த தமிழக அரசுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஐயா MK ஸ்டாலின், திராவிட மாடல் முதலமைச்சர். என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வள்ளலார் ஜெயந்தி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்ற உயிர்கள் இடத்திலே அன்பு செலுத்துகின்ற சன்மார்க்க சங்கம் கண்ட தமிழகத்தினுடைய பெருமை வள்ளலார். அந்த வள்ளலார் அந்த ஞான பெருவழியிலே கட்டிடங்களை அமைப்போம் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய சன்மார்க்க சங்கத்தினுடைய தொண்டர்களுடைய எதிர்ப்பை மீறி அப்படி பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் திருச்சியில பெரியார் உலகம் என்கிற, திராவிடர் கழகம் என்கின்ற அரசியல் சார்பற்ற ஒரு தனியார் அமைப்பது. அந்த அமைப்பு பெரியார் உலகம் என்கிற ஒரு நடைமுறையை, அங்கே ஒரு பெரிய கட்டிடத்தை, ஈவேராவுக்கு ஒரு பெரிய சிலையை ஏற்படுத்துகிறார்கள். அதுக்கு நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா, அவருடைய 1 மாத சம்பளம், 30 MPக்களுடைய 1 மாத சம்பளம், அதையெல்லாம் சேர்த்து 1.5 கோடி ரூபாய் நிதி கொடுக்கிறார். வள்ளலார் அந்த ஞான திருவிழாகத்தை மேம்படுத்துவதற்கு அவருடைய கருத்துக்கள். இன்னைக்கு பாருங்க, வள்ளலார் ஜெயந்திக்கு அவர் பெரிய அளவுல வாழ்த்து சொல்லல. வள்ளலாருடைய ஜீவகாருண்ய கொள்கைகளை, புலால் மறுத்தல், அதே போல கொல்லாமை, மது, நீங்க எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடை, சும்மா விளம்பரத்துக்கு வள்ளலாரை பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வள்ளலார் கொள்கைகளுக்கு, அதை பரப்புவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த தமிழகத்தை நாசப்படுத்திய பிரிவினைவாத, பயங்கரவாத ஆதரவு கொள்கைகளை கொண்ட ஈவேராவுடைய பெரியார் உலகம் என்கின்ற அந்த அமைப்பு, சனாதனத்தை ஒழிப்போம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, பிராமண சமூகத்தை அழிப்போம் என்றெல்லாம் இந்திய நாட்டுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்த, தமிழ் மொழியை காட்டுமிராண்ட மொழி என்று சொல்லி, தமிழர்களை காட்டுமிராண்டிகள் என்று சொல்லி, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கலாச்சாரத்தை அழித்து பெண்களை அடிமைப்படுத்திய, அப்படிப்பட்ட ஒரு ஜாதிகளை வளர்த்து அந்த ஜாதி மோதலை உருவாக்கி அதிலே குளிர்காய்ந்த ஈவேராவுக்கு, அதுக்கு 1.5 கோடி ரூபாய்
இவங்க வந்து தன்னுடைய சம்பளத்திலிருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு, அவர் திமுகவுக்கு தலைவரா திகாவுக்கு தலைவரா? திராவிடர் கழகத்தை எதிர்த்து, ஈவேராவை எதிர்த்து தான் அண்ணாதுரை திமுகவை நிறுவினார். ஆனால் இன்றைக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுகவின் கொள்கைகளுக்கு மாறாக இன்றைக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திமுகவினுடைய கொள்கை, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாத்திய கொள்கையை பரப்புவதற்கு இன்னைக்கு வந்து அடிகோலி இருக்கிறார் திராவிட மாடல் முதலமைச்சர். அவருக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய 7ஆம் தேதி இஸ்ரேலிலே அப்பாவி யூத மக்கள், அந்த மக்களை 1500க்கும் மேற்பட்டோரை இரவோடு இரவாக சென்று பணைய கைதிகளாக பிடித்து சென்று குழந்தைகளை கொன்று பெண்களை கற்பழித்து இன்று வரை அந்த பணைய கைதிகளை விடுதலை செய்யாமல் ஹமாஸ் இயக்கம் மனித குலத்துக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1 வருஷம் ஆகுது, அக்டோபர் 7. ஆனா இங்க இருக்கிற திமுக என்ன பண்ணுது தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பக்கூடிய, ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக பெண்களை கற்பழித்த, குழந்தைகளை கொலை செய்த அந்த கொடியவர்களுக்கு ஆதரவாக இங்க வந்து திருப்பூர்ல எல்லாம் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. திமுகவே ஏற்பாடு பண்ணுது. எனவே வருகின்ற அக்டோபர் 7ஆம் தேதி தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இஸ்ரேல் ஆதரவு, ஹமாஸ் பயங்கரவாத எதிர்ப்பு நிகழ்ச்சிகள், பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், அப்பாவி மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற நிகழ்ச்சியை இந்து மக்கள் கட்சி நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். அதிலும் தொழிற்கல்வி மேம்பாட்டிற்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ITI தொழிற்பயிற்சி பள்ளி, அதுக்காக ஏறத்தாழ கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கி புதிய தொழில்களிலே பயிற்சி கொடுத்தல், ITIல டிப்ளமோ கோர்ஸ் அதை உருவாக்குதல், அந்த மாணவர்களுக்கு உதவுதல், அதே போல நவோதயா பள்ளிகள், புதிய நவோதயா பள்ளிகளை துவக்குதல், கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை துவக்குதல். இதனால நாடு முழுக்க பயனடையுது. ஆனா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மட்டும் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து இந்த தமிழகத்திலே அமுல்படுத்த மறுக்கிறார்கள். ITI மேம்பாடு, தொழிற்பயிற்சி கல்லூரிகள் மேம்பாடு, நவோதயா ஸ்கூல் இங்க வராம பாத்துக்கிறது, தமிழக மாணவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காருன்னா, 1ஆவதுல இருந்து 10ஆம் வகுப்பு படி அது வரைக்கும் படிக்கக்கூடிய முஸ்லீம் பெண் குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய், வருஷம் 2000 ரூபாய். ஏன் என்ன இந்து குழந்தைகள் தமிழர்கள் என்ன பாவம் பண்ணோம்? ஏன் எங்க பெண் குழந்தைகளுக்கு உதவித்தொகை கொடுக்க கூடாதா? இவர் என்ன ஒருதலை பட்சமாக முழுக்க முழுக்க இந்து மாணவர்களை, தமிழர்களை புறக்கணிக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான இயக்கத்தை 5 விஷயங்களை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி முன்னெடுக்கிறது. ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டிம்ஸ். கரூரிலே பலியான 41 உயிர்களுக்கு நீதி வேண்டும். அந்த நீதி எப்படி கிடைக்கும்? CBI விசாரணை தான். இந்த கண் துடைப்பு, அரசியல் நடவடிக்கை, இதனால எந்த பயனும் இல்லை. இதுக்கு காரணம் யாரு? இதுக்கு முழுக்க முழுக்க ஜோசப் விஜய் தான் காரணம். அரஸ்ட் ஜோசப் விஜய். பேன் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகளும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது. இவங்க நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே, இன்னும் சொல்ல போனா தேர்தல் கமிஷன் கிட்ட நாங்க வேண்டுகோள், புகார் இரண்டுமே செய்ய போகிறோம். இந்து மக்கள் கட்சி சார்பில் தாவேகாவை அதனுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும். குழந்தைகளை எடுத்துக்கிட்டு எதுக்காக நிகழ்ச்சிக்கு வர்றாங்க? தேர்தல் கமிஷன் எப்படி இதை அனுமதிக்கிறது? இப்ப தேர்தல் கமிஷனுடைய பொறுப்பு இல்லை. ஆனா தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளுக்கு மாறானது. குழந்தைகளை, பெண்களை, வயதானவர்களை, முதியவர்களை எல்லாம் அந்த கூட்டங்களிலே வந்து அழைத்து வந்து இவங்க நடத்தின எல்லா நிகழ்ச்சியுமே பொதுமக்களுக்கு இடையூறு. கோவையில் நிகழ்ச்சி நடத்தினாங்க, விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தடுப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டது, பொது சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டது, பல பேர் காயமடைஞ்சாங்க. அந்த நிகழ்ச்சி நடத்தின தனியார் கல்வி நிறுவனம் கடுமையான பாதிப்புக்கு, சேதத்துக்கு, நாற்காலிகள் உடைக்கப்பட்டது.
அதுக்கப்புறம் அவங்க சென்னையில நடத்துற நிகழ்ச்சி, திருவாரூர்ல நடத்துற நிகழ்ச்சி, மதுரையில நடத்துற நிகழ்ச்சி எல்லாமே பொதுமக்களுக்கு இடையூறு தான். அதனால தமிழக வெற்றி கழகம் பேன் டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்ய வேண்டும். இந்த சம்பவத்துல விஜயை கைது செய்ய வேண்டும். ஏன் பயப்படுறீங்க? விஜய் கைது செய்யப்பட வேண்டும். இந்த சம்பவத்திற்கு சிபிஐ என்கொயரி வேண்டும். இந்த சம்பவத்துல டோட்டல் ஃபெயிலியர் தமிழக அரசு. தமிழக அரசு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்திய விமானப்படை கண்காட்சி, வான்படை சாகச நிகழ்ச்சி கடற்கரையிலே நடந்தது. சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை. 6 பேர் இதே மாதிரி கூட்ட நெரிசல்ல பலியானாங்க. அதே மாதிரி கள்ளச்சாராய மரணம் 60க்கும் மேற்பட்டோர் பலியானாங்க. தொடர்ந்து மக்கள் சாகிறார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆண்டது போதாதா? மக்கள் மாண்டது போதாதா? இன்னைக்கு இந்த நெரிசல்ல சிக்கி பலியாகிறதுக்கு யார் காரணம்? தமிழக அரசு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். எங்கேயோ ரயில் விபத்து நடந்தது, உடனே லால் பகதூர் சாஸ்திரியை ரிசைன் பண்ண சொல்லி போராடினீங்கல்ல, இதுக்கு பொறுப்பெடுத்து நீங்க ராஜினாமா செய்ய வேண்டாமா? டிஸ்மிஸ் டிஎம்கே. மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஆளுநர் சும்மா கேள்வி கேட்கிறாரு, என்ன பதில் கிடைக்கும் உங்ககிட்ட இருந்து? ஆளுநர் இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய சொல்லி பரிந்துரை செய்ய வேண்டும். இந்த 5 விஷயங்கள், டிஸ்மிஸ் டிஎம்கே, பேன் டிவிகே, அரெஸ்ட் விஜய், மேக் சிபிஐ என்கொயரி, ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டிம்ஸ். இந்த இயக்கத்தை இந்து மக்கள் கட்சி முன்னெடுத்து நடத்துகிறது. தமிழகத்திலே இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ரீதியிலே இந்து மக்கள் கட்சி தன்னுடைய பிரச்சார விளம்பர நிகழ்ச்சிகளை வெகு சிறப்பாக செய்ய இருக்கிறது. வருகின்ற அக்டோபர் 17 இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கோவையிலே பிஎம்என் திருமண மண்டபத்திலே தமிழ்நாடு முழுக்க 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை துவக்குவதற்காக, ஹிந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கான அந்த மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இப்ப திமுக விமர்சனம் பண்ணாலே அரெஸ்ட் அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து விசாரணை. நேத்து நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் அவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் மீது பொய் வழக்கு போட்டு அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது. விமர்சனம் யார் பண்ணாலும் 30க்கும் மேற்பட்ட யூடியூபர்கள் இந்த கரூர் விஷயம் தொடர்பாக கருத்து தெரிவித்தவர்கள், அவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க. யாரும் அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாது. மு.க. ஸ்டாலின் அரசுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அடக்குமுறைகளை எல்லாம் மீறி மக்கள் 2026 தேர்தலிலே இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு ஒரு பாடம் புகட்ட இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுக்க அனைவருக்கும் எங்களுடைய விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை நூற்றாண்டு விழால முதல்வர் என்ன சொல்லிக்கிறாங்க, என்னை வழிநடத்துபவர் வீரமணின்னு சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி திராவிட கழக தோழர் அனைவருக்கும் என்னுடைய சல்யூட்னு சொல்லிக்கிறாரு. முழுக்க முழுக்க திமுக கொள்கைகளுக்கு மாறாக கருணாநிதி இருந்த வரைக்கும் இது நடக்காது. அண்ணாதுரை இருந்த வரை இது நடக்கல. திமுகவினுடைய தலைமையகம் அறிவாலயமா அல்லது பெரியார் திடலா? திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிடர் கழகத்திற்கு அடகு வைத்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை, இந்த திராவிடர் கழகத்துக்கு பின்னணியில் இருக்கிறது பூரா கிறிஸ்துவ மிஷனரிகள், லயோலா காலேஜ், கிறிஸ்துவ மதவெறியர்கள். அவர்கள் தான் திராவிடர் கழகத்துக்கு பணம் பொருள் அனைத்து உதவியும் செய்து இந்து சமய கடவுளை மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுவான். இந்து சமய பண்டிகைகளை தான் கேவலப்படுத்துவான், வள்ளலாரை இழிவுபடுத்துவான், வள்ளுவரை இழிவுபடுத்துவான். இந்த திராவிடர் கழகத்துக்கு இன்னைக்கு வீரமணி தான் என் தலைவர்னு இவர் சொல்றாரு. இதை கருணாநிதி இருந்தா அனுமதிப்பாரா? நான் கேட்கிறேன். வீரமணி தான் ஜெயலலிதா அம்மாவை கூப்பிட்டு சமூக நீதி காத்த வீராங்கனின்னு பட்டம் கொடுத்தாரு. கருணாநிதியை கைது செய்கிற பொழுது வீரமணி சொன்னார், போலீஸ் கூப்பிட்டா போக வேண்டியதாயா, ஏயா நாடகம் போடுறேன்னு கேட்டார் கருணாநிதி. அண்ணாதுரையை பார்த்து ஈவேரா என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணீர் துளி. திமுக என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? ஈவேரா கண்ணீர் துளி கட்சி. அண்ணாதுரையை எதிர்த்து கருணாநிதி அவர்களை எதிர்த்து கருணாநிதி அதனாலதான் சொன்னாரு, சட்டசபையிலே கருணாநிதி சொன்னாரு, ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அடைப்பதற்கு காங்கிரஸ் ஏன் தயங்குகிறது? சபை குறிப்பில் இருக்கு. எடுத்துக்காட்டா, ஸ்டாலின் தன்னுடைய மூளையை வீரமணி கிட்ட போய் அடமான வச்சிட்டார். அதனாலதான் திராவிட மாடல்
அப்படிங்கிற போர்வியில இன்னைக்கு திராவிடர் கழகத்துக்கு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. திராவிடர் கழகத்துக்கு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுக தொண்டர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து இந்து கடவுளை மட்டுமே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ந்து பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிடர் கழக தலைவர் வீரமணி தான் எனக்கு தலைவர்னா, அப்ப மு.க. ஸ்டாலின் எல்லோருக்குமானவரா? அப்ப எல்லோருக்குமானவர் நீங்க சொல்றது பொய்யா? இது ரொம்ப தப்பு. இந்த விஷயத்தை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக நாங்கள் திமுக தொண்டர்களை இப்போ தீக்காக இருந்து காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. நன்றி.